அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹ். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு நம்ம அதிகமாக அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திப்போம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வோட அருளால் நம்மளுக்கு சரியான பாதையான அல்லாஹ் மட்டும் வழிகாட்டுதல், மார்க்க வழிகாட்டுதலாக கட்டளை அடங்கிய குரான் மட்டும், எல்லா முன் வேதங்களையும் உள்ளடக்கிய இறுதி வேதமான குரான் மட்டும்தான் நம்ம மார்க்கத்தோட ஒரே மூலாதாரமாக அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுதான் அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியான வழிகாட்டுதல், சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னெறியாளர்களோட பாதை, சரியான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுருக்கோம். சூரா அல்-ஃபாத்திஹாலேயே அல்லாஹ் அதை பற்றி சொல்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரியான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க, துவா பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கட்டளையை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில் நம்ம படிக்க போகிற எல்லா வசனத்திலையும் பார்க்கும்போது அல்லாஹ் வழிகாட்டுதலை அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கேட்கணும். அதுக்கு முன்னாடி சில செயலை சொல்லி அதை நம்ம செஞ்சால் தான் அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளோட செயலுக்கு தகுந்த மாதிரி தான் பிரதிபலனு அமையுது அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் நான் வழிகாட்டுதலை வழங்கணுன்னா நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும், இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் வழிகாட்டுதலை கேளுங்க, நான் தருவேன், இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறவங்களுக்கு நான் வழிகாட்டுதலை வழங்குவேன் அப்படின்னு ஒரு முக்கியமான இது சொல்லியிருக்காங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எல்லாம் கெட்டதும் தான் செய்வேன், இந்த அல்லாஹ் தடை செஞ்சதை எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் வழிகாட்டுதலை வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த சூரா அல்-ஃபாத்திஹால அல்லாஹ் அந்த சரியான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு நம்மளை பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னோட வசனத்துக்கு நம்மளை ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம். அதை நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு சரியான பாதையில் எங்களை வழி நடத்துங்க, உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம், அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வை சார்ந்திராமல் யாருக்கும் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டுட்டு நேரான பாதையில் வழி நடத்துங்கன்னு சொல்கிற போது, பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி வேதத்தை பற்றி சொல்லும் போதும் நன்னெறியாளர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அந்த வேதத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். என்னன்னா, சூரா 2 வசனம் 2ல் இந்த வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, அதில் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கையாளர்களோட தன்மைன்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் நம்ம குரானில் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வேதத்தின் மீது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேதத்தின் மீது நம்பிக்கை எப்படின்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, முழுமையானது, முற்றிலும் விவரிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை கொண்டாங்கன்னா அப்படிப்பட்ட நன்னறியாளர்கள் தான் கலங்கர விளக்கு. அல்லாஹ் ஒளியை தராங்க, லைட்டை தராங்க. அது இந்த லைட்டு யார் அடைய முடியும்னா இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் தான். அந்த நம்பிக்கையாளர்கள் எப்படின்னா, அவங்க இந்த வேதம் எந்த சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டது, முழுமையானது, வேதத்தில் இருக்குது, நம்ம தான் அதை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்குள்ளேயே தேடுவாங்க அப்படின்னு. இது விளக்கம் இல்லை, இது முற்றிலும் ஏன்னா டிக்ளராக சில பேர் சொல்கிறாங்க, பெரிய மீட்டிங்கில் ஜும்மா பயான்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் குரானை மட்டும் படித்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் குரானு முற்றிலும் விவரிக்கப்பட்டது இல்லை, அதில் சில மேட்ரு தான் சொல்லியிருக்கு, சில இதெல்லாம் சொல்லலை, இந்த விளக்கெல்லாம் நீங்கள் குரான் இல்லாத வேறு இடத்துல போய் தேடினா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறது இது முற்றிலும் விவரிக்கப்பட்டது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஆன்மா மீட்சிக்கு நம்ம எதுக்கு நம்ம இந்த வேதத்தை நம்ம இது பண்ணுறோம் அடையிறோன்னா, நம்ம ஆன்மாவை மீட்சி அடையிறதுக்கு உள்ள கட்டளை இது இருக்குது. அதை நம்ம செய்யும் போது நம்ம ஆன்மா மீட்சி அடைஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு
முற்றிலும் விவரிக்கப்பட்டதா, முன் வந்த வேதங்களை எல்லாத்தையும் உள்ளடங்கியதா இந்த இறுதி வேதமான குரான் இருக்குது. அப்படிப்பட்ட குரான் வேதம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. நன்னெறியாளர்களுக்கு கலங்கர விளக்காக இருக்குது. அந்த லைட்டை வந்து பர்டிகுலர் பீப்புள் தான் அடைய முடியும். அது யாருன்னா நன்னெறியாளர்கள். அந்த கேட்டகரியில் நம்ம இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒளியை அடைய முடியும். அப்படி இல்லாட்டி இன்னொரு இடத்துல வந்து அல்லாஹ் நிறைய உதாரணத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் இலக்கிய புக்குகளை சுமந்து செல்லும் கழுதையை போல அப்படின்னு. அது வந்து அதுக்கு வைட்டார், அதுக்கு வந்து பெரிய இலக்கிய புக்கு வச்சானா சரி தான், வெறும் மண் மூட்டையை வச்சானா சரி தான், அதை பொறுத்த வரைக்கும் அது வெயிட்டு தான். கழுதைக்கு அது என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து இதை மீது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு தான் அது வந்து ஒரு வழிகாட்டுதலாக நிவாரணமாக இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரான வழிகாட்டுதல் எதுன்னா சூரா 6 161 அல்லாஹ் சொல்கிறாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூறுவீராக, என்னுடைய இரட்சகர் நேரான பாதையில் என்னை வழிநடத்தியுள்ளார். அப்ரஹாமின் பரிபூர்ணமான மார்க்கம் ஏகத்துவம். அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்தவராக இருந்ததில்லை. நேரான பாதைன்னு சொல்லிட்டு, எது நேரான பாதைன்னா இப்ராஹிமோட பாதை அப்படின்னு, இப்ராஹிமோட ஏகத்துவமான மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மார்க்கம் என்னன்னா வந்து, அதாவது இஸ்லாம் அது என்னதான்னா போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு உள்ளதில் ரொம்ப முக்கியமானது இருக்குது. அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரையும் எதையும் போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து அல்லாஹ் வழிகாட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 3:103 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், நீங்கள் அனைவரும். மேலும் நீங்கள் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்கள் மீதான கடவுளின் ஆசிகளை நினைவு கூர்ந்திடுங்கள். நீங்கள் விரோதியாக இருந்து வந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். ஒரு நெருப்பு குழியின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் உங்களை அதிலிருந்து அவர் காப்பாற்றினார். நீங்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். அல்லாஹ்வோட அருள் நம்மளுக்கு வந்து விவரித்து சொல்கிறேன். நம்ம தன்னுடைய வெளிப்பாடுகளை அல்லாஹ் வந்து விவரித்து சொல்கிறேன். எதுக்காகனா நீங்கள் வழி நடத்தும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக இந்த குரான் இருக்குன்னு நான் நம்புனேன். அதை நம்ம பின்பற்றணும். குரானுன்னு உள்ளது வந்து ஜஸ்ட்டு ஒரு மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஓதுறதுக்கு மட்டும் அல்லாஹ் அனுப்பலை. அதை படித்து புரிஞ்சு செயல்படுத்தணும். குரானில் நிறைய கட்டளை இருக்குது. அந்த கட்டளையெல்லாம் நம்ம வந்து அரபி மொழியில் மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் செயல்படுத்த மாட்டோம். ஏன்னா வந்து அதுக்கு மீனிங்கை வந்து நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இன்னும் புரியாமல் இருக்கும். அதை நம்ம மீனிங்கை புரிஞ்சு அதை வந்து நம்ம செயல்படுத்தும் போது அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 4:175 எவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவற்றை பற்றி பிடித்து கொள்கின்றார்களோ அவர்களை தன்னிடமிருந்து உள்ள கருணை மற்றும் கிருபைக்குள் நுழைய அனுமதிப்பார். மேலும் நேரான பாதையின் பால் அவர்களை வழிநடத்துவார். அல்லாஹ் எல்லா வசனத்திலையும், இப்போ நம்ம படிக்கிற எல்லா வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லும் போது நேரான பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லது நேரான பாதையில் வழி நடத்துவீராகன்னு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிற போது அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனமோ அல்லது அந்த வசனத்துலேயோ ஆரம்பத்துலேயோ ஒரு செயலை செய்ய சொல்கிறாங்க. அந்த செயலை செஞ்சுட்டு நீங்கள் கேளுங்க, அந்த செயலை செய்கிறவங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேணும். நம்ம முன்னாடி உள்ள சூரா ஃபாத்தியாவில் பார்க்குறோம், உம்மை மட்டுமே நாங்கள் வணங்குகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம், சரியான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த இதில் வந்து இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இந்த வேதம் இருக்குது, நன்னறியாளர்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு அந்த ஒரு செயலுக்கு அப்புறம் அது உள்ள பிரதிபலனை சொல்கிறாங்க. அதேமாரி இந்த வசனத்துலேயும் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லும் போது அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவரை பற்றி பிடித்து கொண்டு கொள்பவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து கருணை மற்றும் கிருபையில் நுழைய அனுமதிக்கிறாரு மற்றும் நேரான பாதையில் வழி நடத்துகிறாரு. அல்லாஹ்வை பற்றி பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது
எல்லா வசனத்துலேயும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பிரகடனப்படுத்துவீராக, மனிதர்களே உங்கள் இரட்சகரின்று சத்தியம் இதிலே வந்து உள்ளது. வழிகாட்டப்பட்டவர்கள் எவராயினும் தன் சொந்த நலனுக்காகவே வழிநடத்தப்படுகின்றனர். மேலும் வழித்தவறி செல்கின்றவர்கள் எவராயினும் தனக்கு கேடாகவே வழித்தவற செய்கின்றனர். நான் உங்களுடைய பொறுப்பாளன் அல்லன். இதில் வந்து ஏன் நம்ம நேர்வழி அடையணும் அப்படின்னு உள்ளதை நம்ம ஒரு கொஸ்டின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆன்சராக இருக்குது. ஏன்னா நம்ம வெற்றி அடையணும்னா நம்மளோட அல்லாவோட வழிகாட்டுதலை நம்மளுக்கு வேணும். ஏன்னா அது நம்மளோட சொந்த நலனுக்காக. சொந்த நலன்னா இங்கேயும் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸு, மறுமையிலையும் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸு. இந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து அடையாளம் கண்டு அதை பின்பற்றும் போது நம்மளோட சொந்த நலனுக்காகவே நம்ம வந்து அப்படிப்பட்ட வழிகாட்டப்படுறோம். அதுக்கு அந்த சத்தியத்தை அடையாளம் காணாமல் அதை செயல்படுத்தாமல் இருக்கும் போது அது வழி தவறுது போகிறது வந்து தான் சொந்த கேட்டுக்காகவே தான் ஆகுது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அதேமாதிரி அடுத்த வசனத்துலேயும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வழிகாட்டப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தோருக்கு வழிகாட்டுதலை கடவுள் அதிகரிக்கின்றார். ஏனெனில் நல்ல செயல்கள் உங்கள் இரட்சகரால் நிரந்தரமாக வெகுமதி அளிக்கப்படுகின்றன, மேலும் மிக மேலான லாபங்களை கொண்டு வருகின்றன. 22:54 அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இரட்சகனிடமிருந்து வந்த அந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் அவர்களுடைய இதயங்கள் ஓப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும். வெகு நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை கடவுள் சரியான பாதையில் வழிநடத்துகின்றார். இந்த வசனத்துலேயும் அல்லாஹ் ஒரு செயலை செய்ய சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயல் என்னன்னா, அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இரட்சகனிடமிருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கொள்வார்கள். அறிவாளி வந்து அடையாளம் கொள்வாங்க. இதை நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது அடையாளம் கொள்கிறவங்க தான் அறிவாளி அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். அதாவது எப்படின்னா வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்ட பின்னர் அவங்க வந்து நம்பிக்கை கொள்வாங்க. அவங்களோட இதயங்களை வந்து ஓப்புடன் அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு தான் நான் வந்து சரியான பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சத்தியத்தை நம்ம அடையாளம் காணணும். அடையாளம் காணணுன்னு எப்படின்னா வந்து அதை பரிசீலித்து ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா குரானில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கணித அற்புதத்தை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பரிசீலிக்காமலே வந்து நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுறதோ அதை ஏற்றுக்கிறதோ அப்படி நம்ம செய்கிறோம். அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு சின்னதாக ஒரு நோட்டில் போட்டு பார்க்குற அளவுக்கு கூட கணித அற்புதம் வந்து இது இருக்குது. அந்த கணித அற்புதத்தை போட்டு அந்த மகிமையை வந்து நம்ம வந்து உணரணும். அல்லாவோட அத்தாட்சியை வந்து நம்ம வந்து அடையாளம் காணணும். ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஈமானை வந்து அதிகரிக்கிறேன், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ஓட தன்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இதை தான் அல்லாஹ் வந்து சொல்லும் போது அவங்க சத்தியத்தை அடையாளம் கொள்ளுவாங்க. அதை ஓப்புடன் அவங்க இதயங்கள் வந்து ஓப்புடன் ஏற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு சரியான வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அதுக்கப்புறம் அல்லாஹ் வேறு யாருக்கு வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துலேயும் அல்லாஹ் வந்து ஒரு கட்டளையை சொல்கிறாங்க. அது ஒரு செயலை சொல்கிறாங்க. அதை செய்கிறவங்களுக்கு நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரா 29 வசனம் 69. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமக்காக பாடுபடுவோரை பொறுத்தவரை நமது பாதையில் நிச்சயமாக நாம் அவர்களை வழிநடத்துவேன். நிச்சயமாக கடவுள் பக்திமான்களுடன் இருக்கின்றார். அல்லாஹ்வுக்காக பாடுபடுறவங்களுக்கு வந்து அல்லாஹ் தன்னோட பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு செயலை பொறுத்தும் ஈமானை பொறுத்தும் தான் இருக்குது. அந்த இது நம்ம செய்யும் போது நம்மளுக்கு எல்லாமே நம்ம முன்னாடி நம்ம வந்து ஹார்மோன்ஸை பற்றி பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த ஒரு ஈமானம் வந்து அது ஒரு டைப்பான ஒரு ஹார்மோனு தான். அது ஒரு மனசுக்குள்ளே நம்ம ஒரு உணரும் போது அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க, அல்லாவை சார்ந்திராமல் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை,
நம்ம அல்லாஹ் நாடுறது தான் நம்மளுக்கு நடக்கும், அல்லாஹ்கிட்ட தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனு நம்ம அல்லாஹ்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உணர்றோம்ல. அந்த 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 உணர்றதே வந்து அது ஒரு டைப்பான ஹார்மோன் வந்துட்டு நல்ல செயல் செய்ய தோணும். அதேமாரி ஏன்னா எல்லாமே ஒரு திங்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு மௌனமாக இருந்துக்கிட்டு நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது செஞ்சுக்கிட்டே நம்ம நெகட்டிவாக நம்ம வந்து தப்பானது நினச்சிக்கிட்டே இருந்து, அப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் திடீர்னு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி எல்லா நெகட்டிவும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிபி ஏறிடும். நம்மளே அது ஒரு உணர முடியும். அந்த பிபி இதை வச்சு டெஸ்ட் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். நம்ம அந்த திங்கிங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹார்மோன்ஸ் சுரந்து ஹார்ட் பீட்டு அதிகமாகி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி மற்ற ஃபங்க்ஷன்லாம் ஆகி அந்த ஒரு பிபியை வந்து ஒரு அதிகப்படுத்துகிற அளவுக்கு ஆகிடுது. ஒரு படப்படப்பு வந்துடும், தூக்கம் வராது, உடம்புக்குள்ளே ஒரு பயங்கரமான மாற்றம்லாம் வந்துடும். என்னன்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கால். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங்கால் எப்படி ஒரு கெட்டது நடக்குதோ அதேமாரி வந்து ஒரு நல்ல திங்கிங்காலையும் ஒரு நல்ல எண்ணத்தாலையும் நல்ல ஒரு ஈமான் அல்லாஹ் சொல்கிற மாரி ஒரு ஈமான் கொள்றதுனாலையும் அது நம்மளுக்குள்ளே ஒரு நல்லதை ஒரு ஹார்மோனை சுரந்து நல்லதை செய்ய வைக்கும். எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட திங்கிங்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் செய்கிறது பூரா நம்ம ஒரு பதட்டத்தில் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது ஒரு நல்ல திங்கிங் வரும்போது நம்மளுக்குள்ளே ஒரு நல்லது இது செய்யும் போது ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி அதை ஒரு சால்வ் பண்ணணும், குரான் ஆயத்து அப்போதைக்கு நம்மளுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை ஞாபகம் வரும். ஒரு கோபத்திலலாம் அல்லாவே மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா வந்து அதுவும் வந்து எல்லாமே வந்து அந்த உள்ள ஹார்மோன்ஸ் இதுதான். அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே அந்த குரானோட தாட்டு அல்லாஹ்கிட்ட உதவி தேடணுன்னு உள்ளது எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும். நான் தான் செய்வேன், என்னை போய் அப்படி நீ கேட்டுட்டியா, என்னை போய் இப்படி என்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டியா, இவன் போய் என்னை போய் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ மிகைக்கும். அதுக்கப்புறம் கர்வம் வரும், கோபம் வரும், சந்தேகம் வரும், எல்லா நெகட்டிவும் வந்து அடுக்கடுக்காக அப்படியே வந்துக்கிட்டே போகும். அதேமாரி ஒரு நல்ல செயலில் நடக்கும் போது நம்ம ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு எடுத்து வைக்கும் போது குரான் மீது நம்பிக்கை கொண்டு அதை பற்றி பிடிக்கும் போது அல்லாஹ் வந்து அப்படிப்பட்டவங்க வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தாட்ஸு நம்மளோட செயல் எல்லாமே வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், இந்த குரானு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷனோ இல்லை எந்த குவாலிஃபிகேஷனோ மினிமம் வந்து இத்தனாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்குன்னு இந்த மொழிலாம் தெரிஞ்சிருக்குன்னு எதுவுமே தேவையில்லை. குரானுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா வந்து ஈமான் நம்பிக்கை. குரான் மீது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அல்லாஹ் ஆசிரியராக இருந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளே பார்க்குறோம், நம்ம முன்னாடி உள்ள நிறையா பேருக்கு ஒரு எந்த மொழியும் எழுத படிக்க தெரியாது. அவங்க வந்து அல்லாஹ்வோட வார்த்தையை ஒரு சத்தியத்தை அடையாளம் கண்டு அதை வந்து வாழ்க்கையில் பின்பற்றி நேர்வழி அடைகிறாங்க. அந்த மாதிரி வந்து ஈமான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது கலங்கர விளக்கு வழிகாட்டுதியாக இருக்குது. நம்பிக்கை கொண்டவரை நான் வழி நடத்துகிறேன், நம்பிக்கை கொண்டவருக்கு நான் சரியான பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இதையும் அப்புறம் தனக்காக பாடுபடுவவங்களுக்கு வந்து நான் வந்து நேரான பாதையில் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நம்ம மறுபடியும் நம்ம ஞாபகம் படிச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ஈமான் நம்பிக்கைனா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம் அப்படின்னு அல்லாஹ்வோட நம்பிக்கை. வேதத்தின் மீது நம்பிக்கை முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக இருக்குது, இது அல்லாஹ்கிட்டேன்னு வந்த சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொள்ளும் போது இது இப்படிப்பட்ட செயல்லாம் நம்ம நல்ல செயல்லாம் நம்மளுக்கு நடக்குது. இதே வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது முற்றிலும் விவரிக்கப்பட்டது இல்லை, இதில் வந்து இன்கம்ப்ளீட்டடு, இதுக்கு விளக்கமாக மற்ற இதனா நம்ம தேடணும் அப்படின்னு உள்ளம் போது அது நம்பிக்கை அற்றவர்களாக போயிடும். நம்பிக்கை அற்றவர்களுக்கு மேலே உள்ள தண்டனைன்னு அல்லாஹ் சொல்லும் போது அவங்களுக்கு திரையிட்டுடுவேன், கண்ணை திரையிட்டுடுவேன், மூளை திரையிட்டுடுவேன், செவியில் சீல் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு எந்த இன்புட்டும் உள்ளே போகாது. நீ எவ்வளோ தான் முயற்சித்தாலும் அந்த வசனத்தை நம்ம படிப்போம், அவங்க வந்து நம்பிக்கை கொள்ள இயலாது. எவ்வளோ பெரிய அறிஞர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் நல்ல டீச்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கி புரிய வைப்பாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு எவ்வளோ பெரிய விளக்குனாலும் அந்த புரியறதுக்கு உள்ள பேசிக்கு வந்து ஈமான் வேணும்.
அந்த ஈமான் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த அதாவது இந்த இன்புட்டு அந்த உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம விளக்குறவங்களோட பேச்சு திறமையோ சொல் வல்லமையோ இல்லை, நம்ம கேட்குறவங்களோட ஈமான ஒரு நம்பிக்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தான் 41 44 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபி மொழி அல்லாத குரானாக நாம் இதனை ஆக்கியிருப்போமாயின் அவர்கள் கூறியிருப்பார்கள், ஏன் இது இந்த மொழியில் இறங்கி வந்தது? அது அரபி மொழியோ அல்லது அரபி மொழி அல்லாததோ கூறுவீராக. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலும் நிவாரணம் ஆகும். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிக தொலைவிலிருந்து உரையாற்றுவதை போன்று இதன்பால் அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருப்பார்கள். ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் நம்ம நம்பிக்கை கொண்டோன்னா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ அல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது வழிகாட்டுதலும் நிவாரணமாக இருக்கும், சொல்யூஷனு. நம்ம ப்ராப்ளத்தில் தான் நம்ம இருக்கோம். நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது, இந்த நிறையா இது இருக்குது. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக அல்லாஹ் இதை வச்சுருக்காங்க. இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுத்துட்டாங்கன்னா அவங்க செவிடர்களை போல் அவங்க அதாவது தொலைவிலிருந்து உரையாற்றுவதை போல் அவங்க வந்து செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 47:17 வழிகாட்டுதல் பெற்றவர்களை பொறுத்தவரை அவருடைய வழிகாட்டுதலை அவர் அதிகரிக்கின்றார், மேலும் அவர்களுடைய நன்னெறியை அவர்களுக்கு வழங்குகின்றார். அடுத்தது அப்படியே அல்லாஹ் சொல்லும் போது 111 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய சரித்திரத்தில் அறிவுத்திறன் கொண்டோருக்கு படிப்பினை உள்ளது. இது புனையப்பட்ட ஹதீஸ் அல்ல, இது முந்திய அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கிய ஒவ்வொன்றுக்கும் உரிய விபரங்களை வழங்குகின்றது. மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு கலங்கார விளக்காகவும் அருளாகவும் திகழ்கின்றது. இந்த இதுலேயும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து ஒரு கலங்கர விளக்காகவும் அருளாகவும் திகழ்கின்றது அப்படின்னு. அடுத்தது 16:102 கூறும் நம்பிக்கை கொண்டோரை மறு உறுதிப்படுத்துவதற்காகவும் மேலும் சரணடைந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியையும் நற்செய்தியும் வழங்குவதற்காக உம்முடைய இரட்சகனிடமிருந்து சத்தியத்துடன் பரிசுத்த ஆவி இதை கீழே கொண்டு வந்தார். இதுக்கு மேலேயும் வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சரணடைந்தவர் சப்மிட்டர் முஸ்லீம் அல்லாஹ்க்கு அடிபணிகிறவங்களுக்கு வந்து இந்த வந்து அவங்கள வழி நடத்துறதுக்காக நற்செய்தி அடங்கியதாகவும் அவர்களை வழி நடத்துவதற்காகவும் இந்த ஜிப்ரீல் இந்த குரானை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு செயலை சொல்லிட்டு அல்லாஹ் இப்படிப்பட்டவங்கள வழி நடத்துகிறேன், ஒரு சப்மிட்டருக்கு வழி நடத்துகிறேன், அடிப்பணிந்தவர்களுக்கு வழி நடத்துகிறேன், இதில் வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழி நடத்துகிறேன், இது முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக உள்ளவங்களுக்கு வழி நடத்துகிறேன், நமக்காக பாடுபடுபவர்களை வந்து நான் வழி நடத்துகிறேன், நன்னெறியாளர்களுக்கு இது ஒரு கலங்கர விளக்காக இருக்குது. கலங்கர விளக்குனா இப்போ நம்ம ஒரு லைட்டு போட்டோன்னா இது நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கையற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் தரும். ஆனால் இந்த அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது இது வந்து பர்டிகுலராக நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு கலங்கர விளக்காக இருக்குன்னு. நம்பிக்கையாளர்கள் தான் அப்படிப்பட்ட லைட்டை அடையாளம் கண்டு அதன் பக்கம் போய் வெற்றி அடைவாங்க. நம்ப மறுப்பவர்களுக்கு வந்து அவங்க வந்து அடையாளம் பண்ண முடியாது. அல்லாஹ் வந்து திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவரை பற்றி பிடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வழி நடத்துகிறேன், நல்ல செயல் செய்கிறவங்கள அல்லாஹ் வழி நடத்துகிறேன். இதை வந்து ஓப்புடன் அவங்களோட இதயங்கள் வந்து ஓப்புடன் ஏற்றுக்கொள்ளும். இந்த சத்தியம் இந்த வேதத்தைலாம் வந்து ஓப்புடன் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இது பார்க்குறோம், அல்லாஹ் மட்டும் தனித்து சொல்லும் போது மறுமையை நம்பாதவங்களோட இதயங்க வந்து சுருங்கிடும். அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். லாயிலாக இல்லல்லா அப்படின்னு மட்டும் சொல்லும் போது நம்ம மனசெல்லாம் ஒரு சந்தோஷம் அடையுது, அல்ஹம்துலில்லாஹ். இதே இது மற்றவங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. எங்கே மற்றவங்களோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தூதரையும் சேர்த்து அலைங்க, நபிமார்களை சேர்த்து அலைங்க, சஹாபாக்கள் பேரை சேர்த்து அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இதயங்கள் வந்து சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூதர்களுக்கு கீழ்ப்படிந்து
வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹ் வழி நடத்துகிறேன், சரணடைந்தவர்களுக்கு அல்லாஹ் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இது வழிகாட்டுதலும் நிவாரணமும் இருக்குது. நிவாரணமும் இதில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் மாத்திரை தலைவலி மாத்திரை போட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் தலைவலி சரியாக போயிடும். ஆனால் இந்த மாத்திரை வந்து அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த நிவாரணம்னு சொல்லும் போது குரான் மீது நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்தும் போது தான் வேலை செய்யும். நம்பிக்கை கொள்ளாமல் இருந்து கொண்டவர்களுக்கு அது இப்படிப்பட்ட ஒளியும் கிடைக்காது, கலங்கிற விளக்கமும் அடைய முடியாது, நிவாரணமும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தீயவர்களை அல்லாஹ் வந்து வழி நடத்த மாட்டேன், புறக்கணிக்கணும்னு தீர்மானிக்க விட்டவங்கள்ட்ட வந்து நான் வந்து வழி நடத்த மாட்டேன், அவர்களுக்கு காதுகளில் செவிட்டுத்தனத்தையும் நான் அமைத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையே நான் படிச்சிடுறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 18:57. தங்கள் இரட்சகரின் சான்றுகள் குறித்து நினைவூட்டப்பட்டு பின்னர் தங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளாது அவற்றை புறக்கணிப்பனை விட தீயவன் யார்? அதன் விளைவாக இதனை, அதாவது இந்த குரானை புரிந்து கொள்வதை விட்டும் அவர்களை தடுப்பதற்காக அவர் இதயங்களில் கவசங்களையும் காதுகளில் செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகின்றோம். எனவே அவரை வழிநடத்துவதற்காக நீர் என்ன செய்கின்றீர் என்பது பொருட்டல்ல. அவர்கள் ஒருபோதும் எக்காலத்திலும் வழிநடத்தப்பட மாட்டார்கள். நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்லும் போது நீ என்ன செய்கின்றது என்பது பொருட்டல்ல, அவங்க ஒருபோதும் எக்காலத்திலையும் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. யாரன்னா வந்து இந்த இதை வந்து புறக்கணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகந்திய தெய்வமான கொண்டவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து இதே மாதிரி முத்திரையிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் அல்லாவை பற்றி பொய்களை புனைகின்ற ஒருவனோட தீயவன் யார்? பாவிகளான மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. அல்லாஹ் மீது பொய்யை சொல்கிறவங்கள மேலேருந்து அல்லாஹ் வந்து வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீய மக்களை வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம அல்லாஹோட வழிகாட்டுதல் நம்ம அடையணுன்னா அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களுக்கு வழிகாட்டுதல் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ளே செயலை செஞ்சு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். வைக்கிமுஸ்ஸலாம். தொழுகை நிலைநாட்டும்.